கண்களை மூடுங்க. நம்ம ஆண்டு வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்டு ஆண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Glory to God. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்கார். ஆண்டு வார்த்தை நம்ம கேட்க போகிறோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Timothy chapter 3 verse 16. அன்றியும் தெய்வ பக்திக்குரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். வெரி குட், வெரி குட். கை தட்டுங்க வச்சாமா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மறுபடியும் ஒரு விஷயம் நான் அருமையான தேவ மூத்த ஊழியக்காரர்கள் அனைவர் சார்பாகவும் மறுபடியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர் பிரதாப் சிங், பாஸ்டர் தயானந்தன், பாஸ்டர் மோகன், இவங்கெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறாங்க. அருமையான மோகன் சிலாசா, நகேஷ் ஜெபகுமார், கிறிஸ் திவாரன், அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு மறுபடியும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம குடும்பத்திலையும் விக்டோரியா, கிறிஸ்டி, மெர்சி, தேவோ, கேத்தி, சாம், ஜோஸ் குட்டி, மெச்சிக்குட்டின்னு சொல்லி 6-7 பேர் இருக்கிறோம். எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிகிட்டே இருக்காங்க. அலையில சொல்லுங்க. எல்லாரும் மூத்த ஊழியக்காரரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க, உங்களை விசாரிக்கிறாங்க. அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இப்போது ஆண்டவர் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் சொல்லுங்கள், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ ஆண்டவர் ஏன் பிறந்தார்? இன்றைக்கி இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஏசா பிறக்கணும்? அவர் பரலோகத்திலிருந்தே நம்மளை ஆசீர்வதிக்கலாம் இல்லை, அவர் அங்கேருந்து நம்ம நடத்தலாம் இல்லை, ஏன் அவர் மனுஷனாக பிறக்கணும் இந்த பாவ உலகத்தில் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன் ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? இப்போ என் பிள்ளைங்க அழகாக பாடினாங்க, அவங்க திறமையெல்லாம் வெளிப்படுத்தினாங்க. கைதட்டுங்க வச்சோம். பாடுற திறமை, ஆடுற திறமை, நம்மெல்லாம் ஆடணும்னா கைகாலெலாம் சுளிக்கிறோம். நல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன அழகாப்பா அந்த பிள்ளைங்க, எவ்வளோ ஆக்டிவ் ஆக்ஷன் பண்ணுறாங்க பாருங்க. அப்படி பயங்கரம் ஆக்ஷன் பண்ணுறானு. இந்த பசங்கெல்லாம் துள்ளுறதும் ஆடுறதும் பாடுறதும் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு காட். ஆண்டவருக்காக நன்றி சொல்கிறேன். அவன் சினிமாவுக்கும் பேய்க்கும் பிசாசுக்கும் ஆடுறானுங்க. அல்லையில சொல்லுங்கள். ஆனால் இவனுக்கு கத்திற்காக ஆடுறானுங்க நம்ம பிள்ளைங்க. அவ்வளோ அழகா அவங்க திறமை வெளிப்படுது. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் வெளிப்படுறார். நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் வெளிப்பட்டார்? ஏன் ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? கனவுல வெளிப்படலாம், தரிசனத்தில் வெளிப்படலாம், இல்லை வேறு ஏதாவது ஒன்று வெளிப்படலாம். ஆனால் ஆண்டவர் மாம்சத்தில் நம்ம மாம்சத்தில் இருக்கிற மாதிரி அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன்? எதுக்கு? சீக்கிரமாக வசனங்களை வாசிங்க. நீங்கள் மற்றவங்க கேட்கும் போது நீங்கள் சொல்லணும், ஏன் ஆண்டவர் பரலோகத்திலிருந்தே நம்ம ஆசீர்வதிக்கலாம்ல, ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். சரியா? முதலாவது வேதத்தில் வாசிங்க. ஏனெனில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Hebrews chapter 2:14. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, பிள்ளைகள் மாம்சத்தை உடையவர்களாய் இருக்கையில் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மாம்சம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாரும் மாம்சம் ரத்தம் உடையவர்களா இருக்கிறதுக்கு எப்படியோ அதே போல ஆண்டவரும் என் பிள்ளைகளை போல் நான் மாம்சத்தில் வரேன்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னா நீங்கள் சொல்லணும், நம்ம ஒரு ராஜா இருக்கிறார், சாலமோன் ராஜா. அவர் போயிட்டே இருக்காரு வச்சுங்களேன். பாதியில் போயிட்டு நிறைய எறும்பு குறுக்க போயிட்டு இருக்குது. அந்த எறும்பு போகிறத பார்த்தோன்னா இவருக்கு அந்த எறும்பில் மிதிக்கூடாது. அப்போ எறும்பு பார்த்து சொல்கிறாரு, எறும்பே நீங்கள் வழி விளையிருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போகிறேன் அப்படின்னு வழி விடுங்கன்னா. அப்போ இந்த பாதையில் கூட போன மந்திரி சொல்கிறாரு, ராஜாவே நீங்கள் பேசுகிறத என்னது அந்த எறும்பு கேட்காது. அல்லையில சொல்லுங்க எல்லாரும். நீங்கள் பேசுகிறத நான் கேட்கலாம், நீங்கள் பேசுகிறத இந்த ஊர் மக்கள் கேட்கலாம், நீங்கள் பேசுகிறது அந்த எறும்பு கேட்காது. அல்லேலூயா. நீ எறும்பு மேலே இறக்கப்பட்டு தான் பேசுகிறீங்க, அன்பு தான் பேசுகிறீங்க, ஆனால் எறும்பு கேட்காது. அப்போ எறும்பு கேட்கணும், என்ன செய்யணும்?
நீங்களும் எறும்பாக மாறணும். நீங்களும் எறும்பு மாதிரி சொல்லுங்கள், நீங்களும் எறும்பு மாதிரி மாறினா தான் நீங்கள் சொல்கிறத இந்த எறும்பு கேட்கும் அப்படின்னாரு. அப்போ தான் ராஜா, ஆமாம் கரெக்டு தான். அப்போ நான் இவ்வளோ ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு எறும்பை பார்த்து நீ தள்ளி போனால் போகாது. நானும் எறும்பில் ஒருவனாக மாறணும். அதே மாதிரி மனுமக்களை மாற்றுறதுக்கு இயேசு மனுஷனாக மாறினார். அல்ல சொல்லுங்கள். அவர் தெய்வமாக இருந்தால் நீங்கள் என்ன, நீங்கள் தெய்வம் ஆண்டவர், உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நான் படுற பாடு நீங்கள் மனுஷனாக பிறந்தா தான் தெரியும். நீங்கள் மனுஷனா நீங்கள் அப்படி சொல்லிடலாம். அதனால தான் ஆண்டவர் மனுஷனாக பிறந்தார் நம்மளை போல. சொல்லுங்கள், நம்ம பாடு, நம்ம கஷ்டம், நம்ம வேதனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அல்ல சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், அது என்னென்னு பார்க்கறது தான் ஆண்டு பிறந்து வந்தார், அவர் மனுஷன் ஆனார். புரியுதா? எப்படி அதில் தேவன் எதற்காக வெளிப்பட்டார்? வேதனை வாசிங்க. 1 யோவான் 3:5. 1 John chapter 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். இப்போ உங்க பாவத்தை, எங்க பாவத்தை யார் சுமப்பா? அதான் ஆண்டு சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இடத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருவேன். உங்க பாவ பாரத்தை ஆண்டவர் சுமக்கிறார். உங்க பாவத்தை என் மேல நான் சுமக்கிறேன். அதுக்கு தான் தேவன் வெளிப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் சுமதாங்கியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவப்பிள்ளை, இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்துக்கிற உங்கள் பாவங்களை ஆண்டவர் சுமப்பார். கண்டிப்பாக உங்கள் குடும்ப பாவங்களை ஆண்டவர் சுமப்பார். அப்போ எங்களுடைய பாவத்தை வேற யாரோ சுமக்கிறது. ஆடு மாடு, நம்ம மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க? நம்ம பாவத்தெல்லாம் ஒரு ஆட்டு மேலே சொல்லி ஆட்டை வெட்டுவான். நம்ம பாவத்தெல்லாம் ஒரு பன்னி மேலே சொல்லி பண்ணை வெட்டுவான். நல்லா கவனிக்க, பண்ணி புறாவையும் அதையும் இதையும் வச்சு நம்ம பாவத்தை அது மேலே சுமத்துறது இல்லை. ஆண்டு சொன்னார், அது மேலே சுமத்தாது, அது சுமக்காது, நான் உங்கள் பாவத்தை வாங்கிக்கிறேன். அல்லேலூயா. அந்த பாவ பாரத்தை ஆண்டவர் வாங்கி பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நல்ல கவனிங்க. பாவ பாரம் சுமந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பாவ பாரம் சுமந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன், ஒரு காரணமில்லாமலே பல வாதைக்குள்ளானேனே. என்ன ஒரு காரணம் இல்லை, பல வாதை, பல வேதனை, பல அவமானம், பல கஷ்டம். எதுக்காக தெரியுமா? பாவத்தை நிமித்தம். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ எங்கே போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, என்னதான் நீ வாழ்ந்தாலும் சரி, என்னதான் நீ தான தர்மம் பண்ணாலும் சரி, உன் பாவத்தை மாற்றவே முடியாது. உன் பாவத்தை மாற்றுறது இயேசு ஒருவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் அதை சுமந்து தீர்க்கத்தான் தேவன் வெளிப்பட்டார். 2வது 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எதுக்காக வெளிப்பட்டாரு? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய திட்டங்களை எல்லாம் தேவன் நிர்மூலமாக்குவான். உங்களுக்கு விரோதமாக பிசாசு வரானா அவங்க சண்டை போட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மூட்டை போச்சு நசுக்கிற மாதிரி பிசாசை நசுக்க முடியாது. ஆண்டவர் ஒருவர் நசுக்குவார். வேதம் என்ன சொல்லுது? சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானே உங்கள் காலின் கீழ் அவர் நசுக்க போடுவார். அல்லேலூயா. அப்ப எதுக்காக தேவன் வெளிப்பட்டார்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரி, புரியுதா உங்களுக்கு? அப்போ பிசாசோட யுத்தம் பண்ண, பிசாசோட கிரியை அழிக்க, பிசாசு வல்லமை உரிந்து கொள்ள, பிசாசை ஒன்றுமில்லாமக்க தான் இயேசு பிறந்தார். அதை மறந்துடவே கூடாது நீங்கள். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் பிசாசு தொல்லை வருதா, கெட்ட கனவு வருதா, சூனியம் வச்சுட்டானுங்களா, கவலையே படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாக அந்த பிசாசு கிரிகளை அழித்து அவரை ஒன்றுமில்லாமாக்குவார். அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நீ கவலைப்படாம, நான் உலகத்துக்கு சாத்தானை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ சாத்தான கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒன்று அதுக்காக போய் வேறு மந்திரவாதி, வேறு சூனியம், ஆயத்தமாக அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் ஒருத்தர் போதும். ஒரு வார்த்தை சொன்னால் பிசாசு ஓடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. 7000 6000 பிசாசு லேகியோனை ஆண்டவர் ஒரே வார்த்தைகளை விரட்டினார். அது மகனை விடுதலாக்கினார். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு கிரிகளை அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரியா? 3வது ஏசாயா 62:1 வாசிங்க. ஏசாயா 62:1. சியோனின் நிமித்தமும் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும், அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் ரட்சிப்பு வெளிப்படுது. ரட்சிப்பு அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ரட்சிப்பு வெளிப்படுறதுக்கு இயேசு பிறந்தார்.
அவர் யாரு? இதோ உலகத்தின் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குது? லூக்கா 2:10 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அது ஏசாயாவில் இருக்குது. ஆனால் லூக்காவில் என்ன இருக்குது? ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சகர் சொல்லுங்க. ரட்சகர் இயேசுவே ரட்சகர். எப்படி இந்த உலகம் வந்து இந்த உலகத்தில் உள்ள மக்களை வந்து யாரும் ரட்சிக்க முடியாது, இயேசு ஒருவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. ரட்சகர் வந்துட்டார். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசு பிடியிருந்தும் என்னை ரட்சிக்க ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. ஆக என் ரட்சிப்பு வெளிப்படுது. இயேசு பிறந்த அன்னைக்கு என்ன வெளிப்பட்டுச்சு? ரட்சிப்பு வெளிப்பட்டுச்சு. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அப்போ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சிப்பார். வேத சொல்லி ரட்சிக்கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவர் செவிகள் மந்தமாகவில்லை. அவரே ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பாட்டு பாட, ரட்சிக்கப்பட்டாயா, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ரட்சிக்கப்பட்டாயா, மூழ்கி ஸ்நானம் எடுத்தாயா, ஆவியின் அபிஷேகத்தை அச்சாரமாய் பெற்றாயா. ஆவின் அபிஷேகத்தை அச்சாரமாக பார்த்தாயா. 2ஆம் வருகையில் இயேசு சந்திப்பு. எனக்கு 1ஆம் வருகை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். 2ஆம் வருகை இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்கிறான். எல்லாம் சிப்ஸ் உள்ளே வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம பேன் கார்டு, ரேஷன் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு எல்லாம் இன்னும் இல்லாமல் போகும். இந்த புது வருஷம் பிறக்க போகுது பாருங்கள், புது புது சட்டமெல்லாம் கொண்டு வராங்க போகிறாங்க. அப்போ இந்த விரலுக்குள்ளே ஒரு சிப்ஸ் வச்சுருப்பான். அந்த அரிசி மாவு சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுடைய ரேஷன் கார்டு, உங்கள் பேர், பிறந்த தேதி, வந்த தேதி, வந்த ஆள், நீ யார், என்ன ஏது, எந்த ஊர், என்ன அட்ரஸ், பேர் எல்லாமே அந்த சின்ன சிப்ஸ் இருக்கும். அது உன் நகத்துக்குள்ளே உன் விரலுக்குள்ளே வச்சுருவான். அல்லேலூயா. எல்லாம் கைக்குள்ளே வச்சுருவான். நல்லா கவனிங்க, இது அந்தி கிறிஸ்து அடையாளம். அது 2ஆம் வருகை. ஆண்டவர் 2ஆம் வருகையில் அதுக்கு முன்னாடி இந்த அந்தி கிறிஸ்து வந்துடுவான். இந்த அந்தி கிறிஸ்து நீ ஜெயிக்கணும் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டனா இருக்கும். நீ அல்லேலூயா சொல்லுங்கண்ணா. ரட்சிப்பின் அனுபவம் இல்லைன்னா அவ்வளோதான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன் கவனிங்க. பெரிய கப்பல் இருக்குது, 1000 டன்னு அரிசி, மாவு, ஆயில் எல்லாம் சுமந்துட்டு நம்ம கடலுக்கு வருது. அந்த அப்படியே நிற்கிது அந்த கப்பல். ஆனால் ஒரு குண்டூசி தண்ணியில் போட்டால் அப்படியே நிற்குதா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒரு குண்டூசி, ஒரு ஆணியை தூக்கி அப்படியே தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் மிதக்குதா? அந்த குண்டூசி கீழே போயிடுது இல்லை? அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆனால் கப்பல், அவ்வளோ பெரிய கப்பல் எப்படி நிற்கி? அதான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள வித்தியாசம். அல்லே சொல்லுங்க. பாவத்தில் மூழ்காம நீ மிதந்துட்டு இருப்ப, பாவ உலகம் அதெல்லாம். ஆனால் பாவத்தில் மூழ்கி போகாமல் இருக்கணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கும். நீ படிச்சிருக்கிறேன், பட்டதாரியாக இருக்கிறேன், காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் ஜிம்முக்கு போயிட்டு வரேன், நல்ல பலனாக இருக்கேன், நத்திங் நத்திங் நத்திங். ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. நாங்கள்லாம் 14 வயசில் ரட்சிக்கப்பட்டோமா? அந்த 14 வயசு ரட்சிக்கப்பட்டு நீங்கள் 65 வயசு ஆகுது. இத்தனை 51 வருஷமாக பாவத்தில் விழாமல் இருப்பது காரணம் என்ன? ரட்சிப்பு தான். என் படிப்பு இல்லை, என் பட்டம் இல்லை, நான் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த அவார்டு, இந்த அவார்டு, அந்த மாடலில், இந்த மாடலில், அந்த சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட், அதெல்லாம் குப்பை தூசி அதெல்லாம். அல்லேலூயா. ரட்சிப்பு மிக முக்கியமானது. நீ ரட்சிக்கப்படலை பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதான் ஆண்டவர் ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ரட்சகர், ஆமாம், ஆண்டவர் பிறந்திருக்கிறது, ரட்சகர் பிறந்திருக்கிறார். அதான் உங்களுக்கு ரட்சிப்பு நிச்சயமாக ஆண்டவரை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ரட்சிக்கப்பட என்ன பாஸ் செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் வீட்டாரும் அந்த மாதிரி இருக்கணும். சரியா? 4வது லூக்கா 2:34 வாசிங்க. லூக் சாப்டர் 2:34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. சிந்தனையை வெளிப்படுத்துவா. சொல்லுங்க சிந்தனை. சொல்லுங்க சிந்தனை. இப்போ உங்களுடைய சிந்தனைகளை ஆண்டு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து
எப்பயுமே நம்ம காரியங்களை வாங்க வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரி கிளம்பி இருந்தவங்க சொல்ல மாட்டேன், வண்டி டிரைவர் இல்லை, சீக்கிரம். சாரி சாரி சாரி. இப்போ நம்ம சிந்தனைகளை அறிந்தவர் ஆண்டவர். அல்லையிலே சொல்லுங்களாலும் நம்ம சிந்தனைகளை வெளிப்படுத்துவார் ஆண்டவர். நல்லா கவனி. ஏன் அழுகிறா, யாரை தேடுகிறாய் கேட்டாரா கேட்கலையா? அல்லையிலே சொல்லுங்களாலும் நீ யாரு எப்படிங்கிறது உன் சிந்தை அறிந்தவர் ஆண்டவர். அப்போ அநேகர் சிந்தனை வெளிப்படும். ஆண்டவர் எப்பயுமே சிந்தனை வெளிப்படுத்தும்படி தான் பிறந்திருக்கிறார். இப்போ என்னை பற்றி ஆண்டவருக்கு ஒன்றுமே தெரியாது, தூரத்தில் வரும்போது நீ யாருன்னு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு சகையை பார்த்து சகையவே இறங்குவான். அல்லேலூயா. சகையுடைய காரியம் என்ன, சகை யாரு, அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவன் தூரத்தை மரத்தில் உட்காந்துருக்கும் போதே ஆண்டவர் அறிந்து கொண்டிருக்கிறார். ஆக உன் சிந்தனைகளை அறிந்தவர் ஆண்டவர், உன் வேதனைகளை அறிந்தவர் ஆண்டவர். சரியா? உன்னுடைய சிந்தையை அம்மா அப்பா வெளிப்படாமல் இருந்துக்கல ஆனால் ஆண்டவர் உன் சிந்தையை அறிந்திருப்பார், உன் சிந்தையை வெளிப்படுத்துவார். நீ ஏன் உன்னை கெடுத்துக்கொள்ள வேண்டும், ஏன் நீ அழித்து கொள்ள வேண்டும், நீ ஏன் சாக வேண்டும் அப்படின்னு உன்னை பார்த்து கேட்குறவர் ஆண்டவர் தான். அல்லேலூயா. சிந்தனை நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையா அப்படிங்கிறதெல்லாம் அறிந்தவர் ஆண்டவர். அது வெளிப்படும்படி ஆண்டவர் பிறந்தார். அடுத்து 5வது 2:11 வாசிங்க. யோவான் 2:11. சென்ட் ஜான் சாப்டர் 2:11. யோவான் 2:11. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த பிறந்தார். முதலாவது என்ன செஞ்சாரு, எதுக்காக வெளிப்பட்டாரு? பாவங்களை சுமந்திருக்க வெளிப்பட்டாரு, பிசாசு கிரியில் அழிக்கும்படி வெளிப்பட்டாரு, நீ ரட்சிக்கப்படும்படி வெளிப்பட்டாரு, சிந்தைகள் வெளிப்படும்படி வெளிப்பட்டாரு. 5வது ஆண்டவர் மகிமை வெளிப்பட்டார். அல்லேலூயா. முதலாவது அற்புதத்தை செய்து தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். கைதட்டு உற்சாகமா. ஆண்டவர் யார் அப்படிங்கிறது தான் மகிமை. அவர் நல்லா கவனிங்க. தேவன் ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? தண்ணீர் ரசமாக மாறினது ஆண்டவரோட மகிமை வெளிப்பட்டுச்சு. ஆண்டவர் மகிமை வெளிப்படுத்தினார், தன்னுடைய மகிமை. இன்னைக்கு கூட உங்கள் மூலமாக ஆண்டு நாம் மகிமைப்பட போகுது. அல்லேலூயா. அவர் மகிமைப்படும்படி வெளிப்படுவார். அப்படின்னா ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன், ஒரு முடவனாக இருக்கிறவன், ஒரு வியாதியாக கிடக்கிறவன், ஒரு மரித்து போன ஒரு மனுஷனை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அவர் மகிமை வெளிப்படுத்துகிறார். கைதட்டுக்கு வச்சாமா. குஷ்டரோகியை சுகமாக்கி அவர் மகிமை வெளிப்படுத்தினார். குருடன் பார்க்க முடியாத குருடனுக்கு பார்வை கொடுத்து மகிமை வெளிப்படுத்தினார். ஊமையன் பேசாமல் இருந்தவனுக்கு பேச வச்சு மகிமை வெளிப்படுத்தினார். நீங்கள் நானும் நம்ம மகிமைக்காக வாழக்கூடாது, அவர் மகிமைக்காக வாழணும். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அம்மா ஐயா நல்லா கவனிங்க. நீங்கள் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீங்கள் கேவலமாக அவமானப்பட்டு நீங்கள் வீணாக போன மகளாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்றுக்காக தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் உன்னில் அவர் மகிமைப்படுவார். உனக்கு அற்புதம் செஞ்சு அந்த அற்புதத்தை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது. நேற்று ஒரு அம்மா ஐயா சொன்னதில்ல, பொண்டாட்டி சொல்லிட்டான், செத்துப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்துடாத நீ அப்படின்னு. நல்லா வாழ்ந்த காலத்தில், சம்பாதித்த காலத்தில், அவர் பிறநாந்த காலத்தில் அன்பா வாங்கத்தான் வாங்க மாமா அப்படின்ட்டு பேசிட்டு இருந்த மனைவி, அவருக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, எல்லாமே இல்லை, இப்போ நீ எங்கேயாவது செத்து தொலை அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அவங்க வேலையில் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க. ஆனால் கணவனை அப்படி துரத்தி விட்டாங்க. ஆனால் அந்த கணவனுக்கு ஆண்டவர் இதே பாண்டிச்சேரி நல்ல வேலையை கொடுத்து அவர் வீட்டில் சொல்கிறார், பாஸ்டர் இதெல்லாம் எப்படிப்பட்ட குடும்பம், எப்படிப்பட்ட மனைவி பிள்ளைங்க, என் அழுக்கு சட்டை கிழிச்சி சட்டைக்கு பதிலாக ஒரு நல்ல சட்டை வாங்கி தர மாட்டேங்கிறா அந்த மனைவி. அவள் இவ்வளோ சம்பளம் வாங்குறா, கவர்மெண்ட் சம்பளம். அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவத்தை மகிமை வெளிப்படுத்திட்டார். எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார். கைதட்டு வச்சாமா. உன் கணவன், உன் மனைவி, உன் பெற்றோர், உன் பிள்ளைய உன்னை செத்து தொலை அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் உன்னை வாழ வைக்கிறவர் ஆண்டவர் ஒருவர் தான். அல்லேலூயா சொல்லுகிறாரோ. அதன் மூலமாக அவர் மயப்படுவார். நீங்கள் உயர உயர அவர் மயப்படுவார். இப்போ எப்படி நம்ம பிள்ளை நல்லா இருந்தானா அப்பா பேர் வழங்குது, அப்பாவுக்கு நல்ல பேர் வருதா? யார் பெற்ற பிள்ளை இவர்? அல்லேலூயா. இப்போ யார் பெற்ற பிள்ளையோ? ஏசாமி கூட பார்த்தாங்க, சுமந்த கற்பமும் பால்விட்ட முளைகளும் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லி ஆண்டவர் அம்மா வாழ்த்தினாங்க. அதே நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், ஆண்டவர் இயேசு. அவர் மகிமை வெளிப்படுத்துவார் உங்கள் மூலமாக. அல்லேலூயா. இது மாதிரி உங்கள் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் அற்புதம் அடையாளம் நடக்கலையா? கவலைப்படாதீங்க. இந்த கிறிஸ்துமஸுக்கு பிறகு அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். அதன் மூலமாக அவர் மகிமைப்படுவார், அவர் புகழப்படுவார். புகழ்ச்சி யாருக்கு? புகழ்ச்சி யாருக்கு? ஆமாம், உங்களுக்கு அல்ல, கடவுளுக்கு புகழ்ச்சி. உங்களை உயர்த்துறது. இந்த குப்பை இருந்து என்னை கத்த உயர்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த விக்டோரியா மகாராணி உலகம் முழுவதும் ஆண்டாங்க. அந்த உலகம் முழுசும் ஆண்டாங்க. என்னை கவனிங்க.
அவங்க நிருபர் வந்து கேட்டாங்க, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் உங்கள் ஆட்சிக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களே என்னம்மா ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன சொன்னாங்க, ஒன்றே ஒன்று, என் படிப்பு, என் திறமை, என் அறிவு இல்லை, பைபிளை தூக்கி காட்டினாங்க. பைபிளை தூக்கி காட்டுங்க. பைபிளை தூக்கி இன்றைக்கி ஒரே ஒரு சிலை கல்கத்தாவில் இருக்குதுண்ணா, அதாவது ஒரே ஒரு சிலைன்னா எல்லா சிலையும் நிறையா இருக்குது, ஆனால் ஒரு சிலை கையில் தான் பைபிள் இருக்குது. அல்லையிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இந்த இதுதான் ரகசியம், இந்த வேத புத்தகம் தான் ரகசியம். இன்றைக்கி உலகம் முழுவதும் இன்றைக்கி எங்கள் ஆட்சி கீழே வந்திருக்கு அப்படின்னு விக்டோரியா மகாராணி அன்றைக்கி லண்டனில் இருந்தவங்க அன்றைக்கி சொன்னாங்க, ஒரே ஒரு பெண்ணு கீழே இந்த முழு உலகமும் ஆளுகைக்கு வந்துச்சு. வேறு எந்த அலெக்சாண்டரோ அவரோ பில் கிளின்டனோ இந்த ஆள் அந்த ஆள் எந்த ஜனாதிபதி அந்த மந்திரி அவங்க யாருக்கு கீழே இந்த உலகம் வரல. ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்துக்கு ஒரு பகுதி அவங்க ஆண்டிருப்பாங்க, இல்லை ஒரு நாட்டை ஆண்டிருப்பாங்க, ஒரு சின்ன பகுதி. ஆனால் முழு உலகத்தை ஆண்டது யாரு? யாருமா? வாயத்தலை சொல்லு, யாரு? ஒரே ஒரு பெண்ணு. அல்லேலூயா, அவள் தான் விக்டோரியா மகாராணி. முழு உலகமும் சூரியன் அஸ்தமிக்காத ஆட்சியை தேவன் அம்மா கொடுத்தாரு. அது மூலமாக கர்த்தர் மயப்பட்டார். இல்லைன்னா என் பட்டயம், என் வில்லு, என் அறிவு, ஆய் ஊயின்னு சொல்லி, அதனால தான் நாங்கள் நோ 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 ஒன்றுமே இல்லை, வி ஆர் நத்திங், வி ஆர் ஜீரோ. நான் ஒரு கூமட்டை, நான் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் ஹீரோ. ஆண்டவரால் தான் நான் அந்த முழு உலகத்தையும் ஆளுகிறேன். அல்லேலூயா, முழு உலகத்தையும் ஆண்டவர்களை கொண்டு வந்தவங்க விக்டோரியா மகாராணி தான். அவரும் அதுக்கு தான் ஆண்டவர் வெளிப்பட்டார். அவர் மகிமை வெளிப்படுத்துவார், உங்கள் மூலமாக செய்வார் ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நம்ம மத்தியில் வந்துக்கிற ஐயா சிவசங்கரை கூட ஒரு நாள் உயர்த்துவார். அப்படி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாமி செய்ய மாட்டாரா? ஐயா ஜானகிராமன் முதல் நெல்லித்தோப்பில் அவர் எம்எல்ஏ கூட இல்லை, வந்தார் சர்ச்சுக்கு. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஐயா ஜானகிராமன் ஐயா நீங்கள் எம்எல்ஏ கூட இல்லை, ஆனால் உங்களை தான் முதலமைச்சர் ஆக்க போகிறார் ஆண்டவர் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டோம். வேணும்னு இல்லை, திட்டம் மட்டும் இல்லை, வாயில் அந்த வார்த்தை வந்துச்சு. கடைசியில் அதே பாருங்க, ஜெயிச்சார், எம்எல்ஏ ஆனார், முதல் மந்திரி ஆகிறார். முதல் மந்திரி ஆகி வந்து சர்ச்சுக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறாரு, நான் எம்எல்ஏ கூட இல்லை, ஆனால் ஃபாதர் என்னை வந்து முதலமைச்சர் ஆயிடுவேன்ட்டார். இன்றைக்கி முதலமைச்சராக நான் வந்துட்டேன். நான் கைதட்ட விஷயமா நம்ம பாண்டிச்சேரியில் அது மாதிரி சாமி செஞ்சார். அவர் மூலமாக ஆண்டவர் மயக்கப்பட்டார். அவர் ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கு வந்துடுவார். வந்து என்ன செய்வார்? சும்மா வருவார், என்ன செய்வார்? ஏழைகளுக்கு ஒரு வேன் நிறைய வேட்டி சட்டை, அவருக்கு சால் பத்துறோம். வையா சிவசங்கர் கூட சால் பற்ற போகிறோம். இந்த சாலெல்லாம் ஒரு வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டார். எங்கே? எழுத சர்ச்சுக்கு அந்த பாசத்தை ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுங்கன்றார். கைத்தட்டுங்க வச்சாமா. என்ன மாதிரி காரியங்களை தேவன் செய்கிறாருன்னா, எத்தனையோ காரியம், இதெல்லாம் சொல்ல போனால் உங்களுக்கு நேரம் பத்தாது. எவ்வளோ காரியங்களை ஏசவன் உங்கள் மூலம் மயப்படுவார், அவர் மகிமை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் சாதாரண குப்பையில் இருக்கிறான், உன்னை கோபுரத்தில் உட்கார வைக்கிறவர் அவர் தான். விசுவாசிக்கிறீங்களா? சரி, அது என்னால் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. என் படிப்பால் வந்துச்சு, என் திறமையால், எங்கள் அப்பாவால், எங்கள் அம்மாவால், நத்திங் நத்திங் நத்திங். ஒரே ஒருவரால் தான் வரும், ஆண்டவரால் மட்டும்தான் வரும். சரியா? அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் வெளிப்பட்ட போது என்ன வெளிப்பட்டுச்சு? அன்பு வெளிப்பட்டுச்சு. தேவன் ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டுப்பாவன் நித்தியம் அடையும்படிக்கு அவர் தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் அன்புனா என்ன தெரியல, ஆனால் ஆண்டவர் மூலமாக தான் அன்பு வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே, அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆட்கொண்ட என் தெய்வமே. அல்லேலூயா. உங்க மேல என் மேல அன்பு வச்சு தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த பரிசுத்தமான பரலோகத்தை விட்டு பாவம் நிறைஞ்ச உலகத்துக்கு வந்து காரணம் உங்க மேல என் மேல உள்ள அன்புனால. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளவோ தண்ணிக்குள்ளே முங்கி சேத்துக்குள்ளே மங்கி அழுகி நாத்தம் எடுத்த பிணங்கள் இதுக்குள்ளே நம்ம விசுவாசி நம்ம கடத்துல பிள்ளை உள்ளே போகிறாங்க, அவங்க மேலே அன்பு நிமித்தமாக. அல்லேலூயா. எவ்வளவு எவ்வளவு தேவனுடைய உங்கள் மேலே என் மேலே நீங்கள் காணி கொடுப்பீங்க, நீங்கள் அவருக்கு அப்படி போடுவீங்க, இப்படி பண்ணுவீங்க, மாலை போடுவீங்க, செலை வைப்பீங்க, கோயில் கட்டுவீங்க, அப்படி வரல. அல்லேலூயா. நல்லா கவனி, உன் மேலே அன்பு நிமித்தம் அவர் வர்றாரு. இங்கே வர்றது காரணம் என்ன தெரியுமா? பையன் சிவசங்கர் வந்திருக்காருன்னா என் மேலே உள்ள அன்புலான வந்திருக்கிறார். அல்ல சொல்லுகிறாரோ. நீங்கள் நல்லா கவனிங்க, உங்கள் மேலே அன்பு வச்சா ஆண்டவர் ஒரு மாதிரி தான் அன்பு, பயங்கரமான அன்பு வெளிப்படும். உங்களை காப்பாற்றுறதுக்கு தன் ஜீவனை கொடுக்க வந்தாருமா. அல்லேலூயா.
அவர் அன்பு அப்படிப்பட்ட அன்பு, வாங்குற அன்பு இல்லை, கொடுக்குற அன்பு. சரியா? அதே மாதிரி 1 யோவான் 1:2 வாசிங்க. 1 யோவான் 1:2. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டுடைய ஜீவன் வெளிப்பட்டது. ஆதியில வார்த்தை இருந்து, வார்த்தை தேவனோடு இருந்து, வார்த்தை தேவனாக இருந்து, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ள வாசம் பண்ணினார். அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட்டது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமா, சாப்பாடு ஜீவன் இல்லை, கடவுள் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் நமக்கு உயிர். அல்லேலூயா. அழகா பாட்டு பாடினாங்க பிரதர்ஸ் எல்லாம். என் உயிரான 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 இயேசு, என் உயிர் அவர் தான். ஜீவன் வெளிப்பட்டது. சொல்லுங்க, ஜீவன் வெளிப்பட்டது. கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்பட்டது. சரி, ஆண்டவர் ஜீவன். 3வது யோவான் 1:9 வாசிங்க. யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒளி, ஆண்டவர் ஒளியாக வெளிப்பட்டார். அல்லேலூயா. He is the light of the world. கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆண்டவர் ஒளியா வருகிறார். ஒளி வெளிப்பட்டது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். என்ன இருள்? பாவ இருள், மரண இருள், சாபமாய் இருள். அல்லேலூயா. பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். நல்ல கவனிங்க. பாவ இருள், வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க எக்கச்சக்கமா பாவத்தில் இருக்காங்க. சொல்லி இப்போ நம்ம என்னென்ன பாவத்தை பார்க்குறோமோ இதே மாதிரி தான் 2000-3000 வருஷத்துல பாவம் பெருகி சோதம் குமாரம் அழிஞ்சு ஆண்டவர் மழையை பெய்ய வச்சு உலகத்தை அழிச்சார் பாவத்தினால. இன்னொரு முறை உங்களை அழிக்கக்கூடாது தான் இயேசு வெளிப்பட்டார். ஒளியா வெளிப்பட்டார். அல்லேலூயா. பாவ இருளிலிருந்து மக்கள் பரிசுத்த வெளிச்சத்துக்கு. இந்த ஹோலினஸ் இஸ் அ லைட் ஆஃப் த வேர்ல்ட். பரிசுத்தம் தான் வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இப்போ இந்த ஸ்டேஜை பற்றி சுற்றி இப்போ வெள்ளையாக இருக்குதா, வெளிச்சமாக இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்க. இது பாருங்க, ஒரு அருமையான டெய்லர் வந்து அவரே லாஸ்ட் பேர் வந்து அவரே தைச்சி அவரே எல்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ அழகாக பாருங்கள். கடைசியில் அவருக்கு கொஞ்சம் காணிக்கை கொடுத்தேன். அந்த காணிக்கை கொண்டு காணிக்கை வீட்டில் போட்டு என் காலில் விழுந்து கிறிஸ்மஸ் பார்த்து அவர் தான் சொல்கிறாரு. நீங்கள்லாம் கையை பிடிச்சி பாஸ்டர் ஹேப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போவீங்க. அவர் காலில் விழுந்து, அவர் ஆண்டவர் அறியாதவர் தான், ஆண்டவரும் தெரியாதவர். அவர் இந்த குளிர் ஸ்கூலுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்குறவர். என்ன மாதிரி மனுஷன் பாருங்க. வெளிச்சத்தை கொடுக்குறவர் ஆண்டவர். இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். பாவ இருள் அது இருந்து வெளியே வரணும்னா வெளிச்சம் வெளிப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஒரே ஒரு மெழுகுவர்த்தி, நான் பீகாரில் ஊழியம் செய்யும்போது அந்த ஒரே ஒரு மெழுகுவர்த்தி தான் எங்களுக்கு என்ன செஞ்சு பாதையை காட்டுச்சு. வரப்பு வழி வயல்வெளி சேத்துக்குள்ளே விழாமல் வருவதுக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு கேனல். ஏசாமி உலகத்துக்கே வெளிச்சமாக இருப்பார். உங்களுக்கு எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வெளிச்சமாக தேவன் வெளிப்பட்டார். அடுத்து வாசிங்க 4வது லூக்கா 2:32. லூக் சாப்டர் 2:32. உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பு நான் சொல்லிட்டேன் வார்த்தையில். ஆனால் அந்த ரட்சிப்பை கண்ணால் பார்த்தவர் சிபியோன் தான். ஏசாமி 8 நாள் குழந்தை அதை கொண்டு சர்ச்சுக்கு கொண்டு போனப்பா அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு. பிரதிஷ்டை பண்ணி பேர் வைக்கிறார். எப்படி? ஏசு கிறிஸ்து அப்படின்னு பேர் வைக்கிறார். நீங்கள்லாம் கொண்டு வரீங்களே குழந்தைய. இன்னைக்கு யாரும் குழந்தை பிரதிஷ்டைக்கு வந்திருக்கீங்களா? ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் குழந்தை பிரதிஷ்டை பண்ணுவோம் நம்ம சபையில். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி குழந்தைய கொண்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது சிமியோன் சொன்னார், ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ரட்சணியத்தை உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த ரட்சிப்பை பார்க்கணும். பாண்டிச்சேரி ரட்சிப்பை முகத்தில் பார்க்குறேன், பாண்டிச்சேரி ஆசீர்வாதம் முகத்தில் பார்க்குறேன். இன்னும் அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. அந்த சமாதானத்தை முகத்தில் பார்க்குறேன். இப்போ நேற்று பார்க்கும்போது உங்கள் இந்த ஸ்டார்லாம் கட்டி தொங்க விடலை. வந்து ஹமாஸ் மக்கள் வந்து எக்கச்சக்க பிள்ளைகளாம் இறந்து கொண்டுட்டாங்க. துக்கத்தினால ஸ்டார்லாம் நம்ம கட்டலை. ஆனால் உங்கள் முகத்தில் ஸ்டாரை பார்த்து நான் என்ன இல்லை சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்கள் முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. அல்லேலூயா. நட்சத்திரம் மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ரட்சணியம் வெளிப்பட்டது. ரட்சணியம் உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலம் உங்கள் முகத்தில் இருக்குது. அல்லேலூயா. உங்கள் முகத்தை பார்த்தாவே என்ன சொல்லுவாங்க?
அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, உங்கள் முகத்தில் மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் ஆசீர்வாதம்டா டே. நான் ஆரம்பத்தில் டிவியில் பேசும்போது என் ஜனங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பாசம் என்ன டிவியில் உட்காருங்க, உங்கள் மூஞ்சில் முடிச்சுட்டு போனாவே சந்தோஷம், நீங்கள் சிரித்த மூஞ்சாக இருந்தீங்கன்னா நாங்கள் போய் கம்பெனியில் சிரிச்சுட்டே வேலை செய்வோம். அவங்க இவங்க மூஞ்சி கடுன்னு சிடுச்சுடுன்னுக்கிறானுங்க. என் புருஷன் அவங்க மூஞ்சில் கோவக்கார மூஞ்சில் முடிச்சுட்டு போய் நான் போகிற இடத்துல நான் கோவமாக பேசுகிறேன். அதனால் எனக்கு டிவியில் உட்காருங்கய்யா, கொஞ்சம் அற்புத அடையாளம் நடக்காட்டி பரவாயில்ல, நீ சிரிச்சுட்டு பேசு, அதை பார்த்துட்டு போய் நாங்கள் அன்றைக்கி முடிச்சு சிரிச்சுட்டே இருப்போம். நல்லா இல்லை சொல்லுங்க எல்லாரும். ஏ அப்போ நம்மளால சொன்னால் ஆந்த மூஞ்சில் முடிச்சுட்டு போகணுங்கிறேன், ஒருத்தர் நரி மூஞ்சில் முடிச்சுட்டு போகணுங்கிறான். நரி மூஞ்சில் முடிக்க வேண்டாம். அல்லேலூயா. ஏசு முகத்தில் அவர் தான் ரட்சணியர், அவர் ரட்சகர். அல்லேலூயா. இப்போ அம்மா மூஞ்சில் முடிச்சுட்டு போனால் ஆசீர்வாதம் தானே. நம்ம வீட்டில் அம்மா சிரிச்ச முகமாக அவங்க வழி அனுப்புவாங்க, அப்படி தானே. அப்பா மூஞ்சி யார் கோபமாக பேசுகிறாங்களோ அவங்க மூஞ்சில் முடிச்சுட்டு போக மாட்டோம். சிரிச்ச மூஞ்சி யார், அப்பாவா அம்மாவா? அம்மா. சரி, அம்மா முகத்தில் முடிச்சுட்டு போகலாம். தோத்திரமா, போயிட்டு வரமா, செல்லாம் போயிட்டு வா, பத்திரம் போயிட்டு வா செல்லாம். யார் சொல்கிறது? அல்ல சொல்லுங்க. ஆமாம், அப்படே போடா வேலைட்டு சும்மா வந்து போகிறேன் கிடப்பா போ, அப்படி போகிற அப்பா. அல்லேலூயா. அவர்கிட்ட சொல்லவே மாட்டோம். யார் சிரிச்ச முகமாக சொல்லுவாங்களோ அவங்க அதான் ரட்சணியம் ஏசப்பட்ட வெளிப்பட்டது. அப்புறம் யோவான் 14:6 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சத்தியம் வெளிப்பட்டது. என்னம்மா வாசிக்கிறீங்க? கொண்டக மாட்டாங்க, லைவ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிறக்கும் போது சத்தியம் வெளிப்பட்டுச்சு. சொல்லுங்க, சத்தியம். நானே வழியும் சத்தியமும். யோவான் 14:6 பிரதர் வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யார் அந்த சத்தியம்? இயேசு தான். இப்போ பைபிளை கையில் வச்சுட்டு சத்தியம் சொல்லுவோம், ஆனால் இயேசு தான் சத்தியம். அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்ல சொல்லுங்க. உலகத்துக்கு சத்தியத்தை கொண்டு வந்தாருமா இயேசு ராஜா, அதான் சத்தியம் வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. சரி, அடுத்து வாசிங்க, நல்லா கவனிங்க. சத்தியத்தை நீங்கள் தினமும் வாசிக்கணும். பைபிள் தான் உங்களை வசனத்தை விடுதலாக்கும். அல்லேலூயா. உங்கள் பாவத்திலிருந்து உங்களை விடுதலாக்கும். சத்தியம் மிக முக்கியமானது. அதான் ஆண்டவர் சொன்னார், நானே சத்தியம்னு சொன்னார். அப்போ சத்தியம்னா என்ன அப்படி யார் கேட்டது? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் ஆண்டு சொன்னார் பிலாத்துட்ட. பிலாத்து என்ன கேட்டான்? சத்தியம்னா என்னையா சத்தியம் அப்படின்னு அந்த ராஜா கேட்டான் திமிரில். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி, இயேசுக்கு அவரே சாட்சி. அல்லேலூயா. அவர் தான் சத்தியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஸ்லோகமே நம்ம சத்தியம் ஜெயிக்கும். சத்தியம் தான் அசோகர் என்ன சொல்வார்? சத்தியமே வெல்லும். சார் கரெக்டாக சொல்றார், சத்தியமே வெல்லும். அல்லேலூயா. ஆமாம், சத்தியம்தான் இயேசு. இயேசு இந்தியாவை வெல்லுவார், காப்பாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். கடைசியா யோவான் 1:18 வாசிங்க. யோவான் 1:18 சீக்கிரமா. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனாய் இயேசுவே பிதாவை வெளிப்படுத்தினார். கைதட்டுங்க உற்சாகமா. அப்ப ஆண்டவர் பிறந்த போது என்ன வெளிப்பட்டது? அன்பு வெளிப்பட்டது, ஜீவன் வெளிப்பட்டது, ஒளி வெளிப்பட்டது, ரட்சணியம் வெளிப்பட்டது, தேவ நீதி. தேவ நீதி சொன்னா உங்களுக்கு தேவ நீதி வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம், தேவநீதி மிக முக்கியமான. வாசிங்க ரோமர் 3:21 வாசிங்க. ரோமர் 3:21. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனே நீதியானார். நம்ம நீதியெல்லாம் குப்பை, ஆண்டவர் எனக்கு நீதியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதியின் ராஜா, அவர் நீதியின் சூரியன். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இப்போ ஆண்டவர் பிதாவை வெளிப்படுத்தினார். ஃபாதர் காட். பிதாவை பார்க்கவே முடியாது, இயேசு தான் பிதாவை காட்டுறாரு. நல்லா இல்லை சொல்லுங்க. என் பிள்ளை இருக்கிறான்னா அப்பா பார்க்கணும், என்ன பாருங்க, அப்பா என்ன மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்குது. நல்லா சொல்லுங்க எல்லாரும். ஆமாம், நீங்களும் அது மாதிரி தான். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளை பிறந்தானா உங்கள் பிள்ளைகளை பார்த்து அவங்க அப்பா பார்க்கணும் அப்படின்னு அந்த பசங்க என்ன சொல்லணும்? நான் தான் எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பாவை என்னை பார்த்து அப்பா பார்த்த மாதிரி. நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நிறைய பிள்ளை அப்படி இல்லை, நிறைய அப்பா மாதிரி அப்படி இல்லை. அப்பா ஒரு வழியில் இருக்கிற, மகன் ஒரு வழியில் இருக்கிறான். அப்படி இல்லை, அப்பா போலே பிள்ளை இருக்கணும், அம்மா போல பிள்ளை இருக்கணும், தாயை போல பிள்ளை. நல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை.
அல்லேலூயா. அப்பா போல பிள்ளை அப்பாவை பிதாவை காட்டுன இயேசு பிறந்தாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அல்லேலூயா. பிதாவை காட்டுங்க சீசர் சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த 7 காரியம் வெளிப்பட்டது, மறந்துடக்கூடாது. சரியா? எல்லாம் ஏசி இல்லைங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணி அருமையான எம்எல்ஏ அவர்கள் நமக்கு அருமையான கேக் வெட்டி கொடுப்பாங்க. எல்லாம் எலும்புங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், எபிரேயர் 9:26 வாசிங்க. எபிரேயர் 9:26 சீக்கிரம் வாசிமா. எபிரேயர் 9:26. அப்படி இருந்ததனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அல்லேலூயா. 1 பேதுரு 1:20 வாசிங்க. 1 Peter 1:20. 1 பேதுரு 1:20. அவர் உலகத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் வெளிப்படுகிறார். ஆண்டவர் மறைக்க மாட்டார். நான் மறைஞ்சிருக்கிறேன், ஒளிஞ்சிக்கிறேன் அப்படி இல்லை. அவர் பிரத்யட்சமாக அவனை வெளிப்படுத்துகிறார். அவரையே வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கண்டேன் என் கண் குளிர கர்த்தர் இயேசுவை. இப்போ நீங்கள் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க. என்ன எல்லா கரையில் எந்த எழுப்புங்க. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் இயேசுவை பார்க்க விரும்புறீங்க? பாஸ்டரை பார்த்துட்டேன். இல்லை, நான் பார்க்க விரும்புறது என் ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரை காட்டுங்க எனக்கு. அல்லேலூயா. இயேசுவை காட்டுங்க. அது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவங்க இருதயம் சுத்தமாக இருந்தால் நீ ஆண்டவரை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இருதயத்தில் நீ பாவம், கரை, தீட்டு, அழுக்கு, குப்பை, கூலம் எல்லாத்தையும் தூசியெல்லாம் உள்ளத்தில் போட்டுட்டு ஆண்டவரை பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் இன்னைக்கு உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா. பின்னால் நிற்கிற எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை, நடுவில் இருக்கிற, முன்னால் நிற்கிற, நீ யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒருவருக்கும் ஆண்டவர் தூரமானவர் இல்லை. உங்களுக்கு ஒருவருக்கும் ஆண்டவர் தூரமானவர் இல்லை. தகப்பனு தாய் உன்னை கைவிட்டால் நான் உன்னை சேர்த்து கொள்வேன். தாய் தகப்பனு உன்னை புறம்பே தள்ளினாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை தள்ள மாட்டேன். அல்லேலூயா. உனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். எனக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கண்களை மூடினாவே தரிசனம் வெளிப்படும். அப்படி பார்த்து தான் அப்புறம் கண்ணை மூடாமல் இயேசுவை பார்க்கலாம். இதை பார்த்து இயேசு மீது இந்த வெளியில் வந்தார், இந்த இயேசு மீனை தொட்டார் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியும். அப்படி எத்தனையோ ஆலயத்தில் ஆண்டு வெளிப்படுறாரு. எத்தனையோ இடங்கள் இதே நேரத்தில் சைனாவில், சிங்கப்பூரில், மலேசியாவில், இலங்கையில் எல்லா இடத்துலையும் இப்போ ஆராதனை கொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் இயேசாமி அவர் வெளிப்படுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். இங்கேயும் வெளிப்படுறாரு. பட்டி தொட்டி கிராமங்களில் எங்கள் நம்ம 550 கிராமத்துக்கு போயிருக்கிறோம். 550 கிராமத்தில் போயிருக்கோம். சின்ன கிராமம் தான். ஆனால் அந்த கிராமத்துலையும் ஜனங்க இயேசுவை பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லாத சாட்சியில் அவங்க சொல்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். நீ வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அன்பு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இரக்கம் வெளிப்பட்டது, ரட்சிப்பு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்கள். ஆண்டவரே, பிசாசு கிளியை அழிக்கவே வந்தீங்க. ரட்சிக்கப்பட்டு அநேக மக்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கேன். எங்கள் வீட்டாரில் ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே, எங்கள் பாண்டிச்சேரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே இங்கே போகக்கூடாது. ஆண்டவரே இயேசு இங்கே வாங்க. இங்கே வாங்க ஆண்டவரே. அந்த காரியத்தை கர்த்தர் கிருபை செய்ய வேணுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? மன்றாடுகிறோம். உங்களை வல்லமை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் பாண்டிச்சேரி ரட்சிக்கப்படும், இந்தியா ரட்சிக்கப்படும். 143 கோடி மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்கப்பா. அவங்க பரிசுத்தமாகணும். ஜெபம் பண்ணுங்க. இயேசு பிறந்த நாளில் ஆண்டவரை கர்த்தர் அவங்களை எல்லாம் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். ஆண்டவர் நிச்சயமாக அவர் ஆசீர்வதிப்பார். அவருக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உண்மை ஸ்தோத்திரிக்கிற எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் துதிங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, அப்பா, நீர் வெளிப்படலைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நாங்கள் எங்களை வெளிப்படுத்தி காட்டுறோம். ஃபோட்டோவில், கேமராவில், வாட்ஸ்அப்பில், யூடியூப்பில் நாங்கள் வெளிப்படுறது முக்கியமானதில்லை. நீங்கள் வெளிப்படணும். ஆண்டவரே, கைத்தறி வச்சாமா. நீங்கள் அவங்க தன்னை வெளிப்படுத்த பார்க்குறாங்க. நீபாலாகா ஷாக்கா ரபா தானா மாதா ரபா ஓ ரிமாந்தா ரபா ஷாக்கா ரபா தானபா. அல்லேலூயா.
ஆண்டவரே நீங்க வெளிப்படணும், உங்களை பார்க்கணும் ஜனங்க, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும், உங்க அன்பை பார்க்கணும் ஐயா, உங்க ரட்சிப்பை பார்க்கணும் ஆண்டவரே, வல்லமையை பார்க்கணும் ஐயா, உங்களுடைய மகிமையை ருசிக்கணும் ராஜா, ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிதாவை மக்கள் பார்க்கணும் ஐயா, அற்புதமான தேவன் என்பதை மக்களை ருசித்து பார்க்க உதவி செய்யும். கர்த்தர் நல்லவன் ருசித்து பாருங்கள். அருமையாக நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மாதிரி எங்களை நாங்கள் ருசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லா கரங்கத்தையும் ஆண்டு மயப்படுத்துங்க. அல்லேலூயா. வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்தரே, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்தரே. ஆமென். வல்லமை தேவன் நன்மைகள் செய்தா ஸ்தோத்தரே, வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தா ஸ்தோத்தரே. ஸ்தோத்தரே மனமே ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே நிறமே ஸ்தோத்தரே, ஸ்தோத்தரே அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியம் என்ன செய்யிருக்காருன்னா, இயேசு நமக்காக மனுஷனாக ஆனார், மாமிசத்தில் வெளிப்பட்டாதான் பெரிய காரியம். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஒரு எலியா, ஒரு பூனையா, ஒரு முயலா, ஒரு பாம்பா, பள்ளியா இயேசு வெளிப்படலை. உன்னையும் என்னையும் போல ஒரு மனுஷனாக வெளிப்பட்டார். கைத்தட்டுங்க உற்சாகம். ஆண்டவரே எங்களை போல வெளிப்பட்டுக்காம கோடி ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அருமையான சிஸ்டர் பாட்டு பாடுவாங்க, சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் மாதிரிலாம். இப்போ ஐயா சிவசங்கரி நம்ம மத்தியில் வந்துக்கிறாங்க. ஐயாவை நம்ம கனப்படுத்த போகிறோம். எல்லாம் கைத்தறி உற்சாகம் மயப்படுத்துங்க. அவர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். வாங்க வாங்க.